कल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி 2023. குரு மங்களகாரகன் சுபகாரகன். ஏப்ரல் 22ஆம் தேதி காத்தால 4 மணி 24 நிமிஷத்திற்கு இப்போ இருக்கக்கூடிய மீன ராசியிலிருந்து தன்னுடைய வீட்டிலிருந்து மேஷ ராசின்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 1ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி அடைய போகிறார். ஸோ காலபுருஷனுக்கு 1ஆம் வீடுன்னு சொன்னால் மேஷ ராசிக்கு பயிற்சி செய்யக்கூடிய இந்த ஒரு குரு பகவானால் உங்களுக்கு என்னென்னலாம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு ராசிக்குமான பலன்களை, குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான பலன்கள் தான். இது பொது பலன்கள். இது உங்கள் சுய ஜாதகங்களில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். எப்படி உங்கள் சுய ஜாதகத்தில் ஒருவேளை மேஷ ராசியில் எந்த கிரகம் இருந்ததோ அந்த கிரகத்திற்கு உட்படக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். அதை உங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இந்த சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கோம். அதுக்கு நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். தனுசு ராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சி எந்த விதமான நற்பலன்களை கொடுக்க போகிறது, எந்த விதமான தீமையான பலன்களை கொடுக்க போகிறதுன்னு பார்க்கலாம். ஏப்ரல் 22ஆம் தேதி 2023 காலை 4 மணி 24 நிமிஷத்திற்கு குரு மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் நடக்கப்படுது? மேஷத்திற்கு ஒரு நல்ல கிரகம் சுபகரம் வருதுன்னா அதில் முதன்மையான நல்ல பலன்கள் வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்கள் தான். தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க தான். ஒருவேளை தனுசு ராசியில் அது லக்னத்திலேயே குரு இருந்ததுன்னா பம்பர் ஜாக்பாட் உங்களுக்கு. இல்லை மேஷத்தில் குரு நீங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, சிம்மத்தில் குரு இருந்தாலும் சரி, அருமையான நற்பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லணும். இப்போ தனுசு ராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல குரு ராகுடைய சஞ்சாரம் ஏற்படப்படுது. அக்டோபர் மாதத்துக்குள்ளே ரொம்ப முக்கியமாக குழந்தை பாக்கியம் வரன் வேண்டி இருக்கிறவங்க, ஐயுஐ ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க, மெடிசினல் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும். பூர்வீக சொத்துக்களுக்காக எதிர்பார்த்துட்டிங்கன்னா அக்டோபர் மாதத்துக்குள்ளே தயவுசெய்து பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டாம். அது பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். அதுக்கப்புறம் சால்வ் ஆகும். அதுக்கப்புறம் பூர்வீக சொத்து வந்து சேரும். கலை உலகம் சார்ந்த நண்பர்கள், தனுசில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, கலை உலகம் சார்ந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, விபரீதத்தை சந்தித்து அதுக்கப்புறம் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். ஒரு சில பேருக்கு அரசியல்வாதிகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகளுக்கு உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அக்கறையாக இருக்கணும்னு சொல்லலாம். ஆனால் லைஃப்பில் குழந்தை வரன் வேண்டி இருக்கேன், எனக்கு நடக்குமான்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நினைக்கிறதோட நினைக்காத விஷயங்கள் நிறையா நடக்கும். எதிர்பார்க்காம நடக்கும்னு சொல்லுவோம்ல. இதில் என்னென்னா பாக்யஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுறது, லாபஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுறது, இந்த பார்வை பலம் வந்து உங்களுக்கு கோடான கோடி நன்மைகள் நடக்கும். சுபகாரியங்களுக்கான தடைகள் நிவர்த்தியாகும். வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வீங்க. உடல்நிலைகள் பாதிப்பு சரியாக போகும். வீட்டில் இருக்கிறவங்களுடைய உடல்நிலை பாதிப்பு சரியாக போகும். புதுசாக எதாவது கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த கற்றுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு அனுகூலமாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். கணவன் மனைக்குள்ளே பாண்டிங் இல்லைன்னா இப்போ சரியாக போயிடும். மெயினாக அக்டோபருக்குள்ளே காதல் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அக்டோபருக்குள்ளே பெண் குழந்தை, அதுக்கப்புறம் ஆண் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எடுத்த காரியங்களில் வெற்றி, மெயினாக பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேர் ஆன்மீக சேவை பண்ண போகிறீங்க. ஆன்மீகவாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலமும் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். அக்டோபர் வரைக்கும் நிறைய பெரிய மனுஷங்களை பார்ப்பீங்க. அவங்க மூலிமா அவங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். மெயினாக நெஞ்சு சளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லங்ஸில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி குழந்தைகளோட உடல்நிலைகளில் அக்டோபர் வரைக்கும் கவனமாக இருக்கணும். மற்றபடி மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய அனுகூலம் மட்டுமே உங்களுக்கு நடக்கும்.
பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் குரு பகவான் உங்களுக்கு பெரிய நம்பிக்கையை தான் கொடுப்பார். கையில் பெரிய காசு பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனால் லாபஸ்தானத்தை கனெக்ட் பண்ணுறதுனால டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். பொருளாதார மேன்மை ஏற்படும். பணங்காசெல்லாம் சேரும். பொன்பொருள் ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் சேரும். ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். மெயினாக தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். விநாயகர் வழிபாடு பண்ணுறது மிக மிக பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது முடிந்தால் ஒரு முறை தான தர்மங்கள் பண்ணுறது. தான தர்மங்களில் என்ன தானம் பண்ணும்? பசு நெய் தானம் பண்ணும். பசுமாடுக்கான சின்ன ஒரு விக்கிரகம் வாங்கிக்கிங்க. பசுமாடு ஆளில் அந்த கிருஷ்ணனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த விக்கிரகத்தை மடத்தில், அதாவது ராகவேந்திர சுவாமியுடைய மடத்தில் இருந்தாலும் சரி, காஞ்சி மகாபெரியவருடைய மடமாக இருந்தாலும் சரி, ராமானுஜருடைய மடமாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது அங்கே போய் தானம் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை. அது வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். செஸ்ட்டு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அக்டோபர் மாதம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் செமையான ஏற்றம், செமையான அனுகூலம், நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும். தனுசு ராசி நண்பர்கள் அது வரைக்கும் இந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நல்லதுன்னே சொல்லலாம். சந்தோஷமாக இருப்பீங்க. ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடுத்து. இப்போ தான் நீங்கள் அதை ஆரம்பிக்கணும். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டுமே ஸ்ரீ வியாசராஜர், ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி உங்களுக்கு அனுக்கிரக பிரசாதம் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன் துரோண குண்வந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.